ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்வதி அவர்களுடைய ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து சேனல் சைட்லேருந்தே டிஆர்பி பண்ணுறது எல்லாம் ஓகே தான். பட் சேனல் சைட்லேருந்து அதை வந்து மிகைப்படுத்தி அதை கொண்டாடுவது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம்ல. அதுக்கேற்ற மாதிரியே பழைய கண்டஸ்டன்ஸு இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி கருத்து தெரிவிக்கிற அப்படின்ற பேரில் நாசம் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வியூஸ் போகணும் அப்படின்றதற்காக சில விஷயங்கள் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோடைய ஒரு ரெட் கார்டோ இல்லை அமருதீனுடைய ரெட் கார்டை வச்சு இவங்க இவ்வளோ கேம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? எவ்வளோ தூரம் வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில், எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் மறுபடியும் கொடுத்தாங்களா இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸு? இந்த பிக் பாஸ் ரெட் கார்டு கொடுத்தவங்க மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியல. அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்வதியுடைய முதல் வீடியோ கூடிய விரைவில் வரலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பயங்கர உத்வேகத்துடன் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா நீ நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பார்வதி அவங்க இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து வந்து அவங்களுடைய சப்போர்ட்டிவாக வந்த வீடியோஸை எடுத்து கட் பண்ணி போடுறாங்க. ஸோ அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம திவாகர் கிட்ட பேசின வரைக்கும், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் திவாகரோட க்ளோஸ், அவர்கிட்ட பேசின வரைக்கும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு வீடியோ எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த சில கொடுமைகளை சொல்லி திவாகர் கிட்ட வந்து அழுதுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி ஒரு பேச ட்ரை பண்ணார், கன்சோல் பண்ண ட்ரை பண்ணாராம். அப்புறம் பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க போல தெரியுது. இதுதான் நமக்கு வந்து கிடைத்த தகவல். சரிங்களா? நான் என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, ஓகேவா, அவர் வந்து திவாகர் வந்து ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து கேட்டிருந்தேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு போல். ஸோ பேசி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ரொம்ப அழுதாங்க அவங்க. இந்த மாதிரி ரெட் கார்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நான் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களே வந்து திருப்பி ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் சொன்னதாக சொன்னார். ஸோ ஷீ இஸ் ஃபைன், ஷீ இஸ் சேஃப், ஷீ இஸ் ஃபீலிங் ஓகே. பட் இந்த ஒரு இது இருக்கும்ல, ஏன்னா உள்ளே அப்படிலாம் நடிப்பு போட்டு உள்ளே எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கிறதுனால நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். நானும் வந்து திருப்பி வந்து ஃபாலோ பண்ணல. சரி அடுத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கேட்டிருந்தேன் பாரதியுடைய கான்டென்ட், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கல்ல நம்ம சேனலில் பாரதி கான்டென்ட் நம்பர் எடுக்க முடியுமான்ட்டு. அதுக்காக கேட்டிருந்தேன். அது தெரில வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது ஒரு சைடு. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் டிவி எவ்வளோ தூரம் வந்து ஒரு பொண்ணை டிஆர்பியாக யூஸ் பண்ணது தப்பு கிடையாது. நீ யூஸ் பண்ணிட்ட, ஓகே, அது எவனா பிஸ்னஸ், ஏன்னா அவனுக்கு அதை ரன் பண்ணணுங்கிறதுக்காக. அதுக்கடுத்தும் மக்கள் அதை கொண்டாடுறாங்கன்ட்டு ஒவ்வொருத்தன் அந்த டாப்பில் உட்காந்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க விஜய் டிவியில் வேலை பார்க்குறவங்க செஞ்சால் பரவாயில்ல. பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஜய் டிவியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாரதி கமருதி வீடியோ போட்டு வச்சு மக்கள் கொண்டாடுறாங்க ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணை அடித்து காயப்படுத்தி டிஆர்பி எடுத்தது இல்லாமல் மக்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணுறல, அதை நீ பண்ணதை எவ்வளோ கேடுகட்ட ஒரு விஷயம் அது. ஒருத்தரும் போடுறான். அது மட்டும் இல்லாமல் பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வீடியோ போட்டு நம்ம இங்கே தேவகுத்தான மாதிரி இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு வந்து நிஜமாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் வந்து ஒரு அம்மா பேசிச்சு, பொறுக்கிங்குது, புறம்போக்குது, நாய்க்குது. சீரியல் ஆர்டிஸ்டான் கேட்டா அந்த அம்மா. இதுக்கு முன்னாடி கூட அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை மூடிதுன்னு சொல்லிச்சுல, அந்த மூதேவி தான். அது வந்து பிக் பாஸை பார்க்காது, சரியா? அது ஏதோ சீரியல் ஆக்ட்ரஸுங்க, அது கொஞ்சம் வயசான பீஸ் தான், சரியா? அது பிக் பாஸை பார்க்காது, பிக் பாஸை பார்க்காது. சும்மா கருத்து தெரிவிக்கிறாங்கிற பேரில் பிக் பாஸை திட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி திட்டிகிட்டு இருக்கு. இப்போ பிக் பாஸ் தான் நீ பார்க்கல, இல்லை மூடிட்டு சமூக சீரியல் தான் சொல்லிட்டு இருக்க. அப்போ என்ன மைத்துக்கு நீ பார்க்குற முத அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணை போட்டு அடித்து காயப்படுத்தி அவள் தான் ரெட் கார்டு வெளியே வந்துட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்களே அவ்வளோ பேர் காயப்படுத்துனாங்க. கரெக்டாக இல்லையா? இன்னொருத்தர் காரி துப்புறாரு. என்னமோ அவன் என்னமோ உத்தம மாதிரியும் பாரதி மட்டும் தப்பு பண்ண மாதிரியும் ரெண்டு பேரும் தப்புனான்னு சொல்லணும்ல. அதே மாதிரி இந்த திவ்யா, அவன் கேட்ட திறந்துருக்கு வெளியே போன்றான். அறரா மன்னிப்பு கேட்குற மூஞ்ச பாருன்றா. ஒருத்தர் ரெட் கார்டு எடுத்து வெளியே போகும்போது இப்படியா பேசுவீங்க நீங்கள்? திவ்யா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவனோட பிஹேவியரை வந்து இது பண்ணி வெளியே போனால் அவனை கல்யாணமே இவ்வளோ பண்ணிக்காத அப்படின்றான். அதாவது ஒவ்வொருத்தரும் சபரியாக விசில் அடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கேவலமான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த மாமா செல்வனுக்கு இவன் பண்ணது மட்டும்தான் தப்பு அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நல்லா யோசிச்சிங்கன்னா, இப்போ சமீபமாக கொஞ்சம் ஆதரவு கிடைக்குது. சௌந்தர்யா வந்து அவ்வளோ தூரம் திடீர் போட்டுருந்தாங்க, இப்போ வந்து சொல்லிட்டாங்க வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்க மட்டும் தப்பு கிடையாது, உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சௌந்தர்யா. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா தா, யாஷிகா ஆனந்த்லாம் வந்து இந்த மாதிரி கண்ணை கலக்கினதெல்லாம் விட்டீங்க,
இதை நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுக்குறீங்க, என்னங்க இது உங்கள் நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதரவு வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வேறு லெவல். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திப்பும். அது வரைக்கும்